Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, hello friends. Welcome to our 14th session of Python Part 2. Part 2ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி Part 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு குயிக் ரீகால் கொடுத்துடுறேன். Part 1ல Python collections, அதாவது அரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அரேஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்திருந்தோம். அதை எங்க யூஸ் பண்றோம் அண்ட் அதுல நம்ம என்னென்ன மாடிஃபை பண்ண முடியும், வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, இன்சர்ட் பண்றது எல்லாமே நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம். ஓகே, அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டப்பிள். டப்பிள் வந்து என்ன அப்படின்னா லிஸ்ட் மாதிரி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன். லிஸ்ட் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள், அதுல நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் டப்பிள் வந்து அந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் கிடையாது. இதுல வந்து நம்ம ஒன்ஸ் வேல்யூ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது. ஒன்ஸ் கிரியேட் பண்ணா பண்ணதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பஸ்ல வந்து சீட் வந்து நம்பர் புக் பண்றோம் இல்லையா, ஒன்ஸ் நம்ம அதை புக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் டப்பிளும். ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, இப்போ டப்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிரீஃபா பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 4 கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான்ல டப்பிள் வந்து செகண்ட் ஒன். ஓகே, இதுல இந்த டப்பிள் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். இப்போ டப்பிள் எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு டப்பிளை கிரியேட் பண்றதுக்கு பேரண்டசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிராக்கெட்ல தான் நம்ம டப்பிளை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, டப்பிள் வந்து ஆர்டர்டு. நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் வேல்யூஸ் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணதுதான், அதுக்கப்புறம் அதை மாத்திக்கவே முடியும். நெக்ஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும். பட் என்ன அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல பண்ண மாதிரி மாடிஃபையோ, ஆட் பண்றதோ, ரிமூவ் பண்றதோ எதுவுமே நம்ம இதுல பண்ண முடியாது டப்பிள்ல. ஓகேயா, இப்போ நம்ம சின்னதா எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் லைவா. ஜஸ்ட் உங்க பைத்தான் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கலாம். ஷெல் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. இதுல போயிட்டு நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டப்பிள எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஏல நான் ஒரு 4 வேல்யூஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் ஏன்னு மட்டும் சொல்றேன். எனக்கு இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு அப்படியே நான் என்ன கொடுத்தனோ ஏல அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ ஜூம் பண்றேன் பாருங்க. ஏல நான் என்ன வேல்யூ கொடுத்துட்டு ஏல நான் வந்து ஃபர்ஸ்ட் டப்பிள் கிரியேட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு அவுட்புட்ல அது அப்படியே நான் கொடுத்தது அப்படியே வந்துச்சு. ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல ஒரு மாடிஃபை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து வேல்யூஸை வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஜஸ்ட் அது மாடிஃபை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் டைம் நான் வந்து எப்படி இந்த ஒரு ஸ்டார்டிங்ல 1 வந்து எனக்கு 1 வர வேணாம் 11 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அதை நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ a of 0 இதுதான் வந்து ஏவோட இண்டெக்ஸ் வேல்யூ. இந்த வேல்யூல வந்து எனக்கு அந்த இடத்துல 1 வராம எனக்கு ஒரு 15 அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேயா, ஏன் இங்க a of 0 கொடுத்தேன் அப்படின்னா நம்ம டப்பிள் வேல்யூ வேணா 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து ப்ரோக்ராம் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 அப்படிதான் எடுக்கும். ஸோ அப்ப நம்ம 0ன்னு கொடுத்தனால இந்த 1 கன்சிடர் பண்ணும். ஓகேயா, நான் a of 1ன்னு கொடுத்தேன்னா அது இந்த 2 கன்சிடர் பண்ணும். ஓகே, இப்போ நான் a of 0க்கு இந்த 15 ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். எனக்கு 1க்கு பதிலாக அந்த இடத்துல 15 வரணும். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். என்ன ஆச்சு, எனக்கு எரர் வந்துச்சு. என்ன எரர், நான் இப்போ ஜூம் பண்றேன் பாருங்க. டப்பிள் ஆப்ஜெக்ட் does not support item assignment. ஓகே, நம்ம எப்படி பார்த்தோமோ இதுல பார்த்தோம் இல்லையா, வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, cannot change values.
ஓகே. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன் நமக்கு. ஓகே, நம்ம பண்ணதை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இங்க லிஸ்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பேர் தான் வந்து கேஸ்டிங். ஓகே, இதுல நம்ம கேஸ்டிங் பண்ண முடியும். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டப்புல லிஸ்டா நம்ம கேஸ்டிங் மாத்தி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வேல்யூஸை ரிமூவ் பண்ணவோ ஆட் பண்ணவோ எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அது எப்படி பார்க்கலாம், எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். b equal to list of a அப்படின்னு நான் இப்போ கொடுத்துட்டேன். list of a. இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஏக்கு டப்பிள் வேல்யூஸை கொடுத்துருக்கேன். b ல வந்து அதை எனக்கு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். b ல ஒரு வேரியபிள்ல லிஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஏவில் கொடுத்ததை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி எனக்கு b ல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பிரிண்ட் ஏவும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் பிரிண்ட் b-னும் கொடுக்குறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் ஜூம் பண்றேன் பாருங்க. ஏல டப்பிள் வேல்யூ கொடுத்துருக்கேன், b ல வந்து எனக்கு அந்த டப்பிள் வேல்யூவை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி b ல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏவையும் பிரிண்ட் பண்ணு, b-யும் பிரிண்ட் பண்ணு நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகேயா, இப்போ எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்க. ஏல ஸ்டோர் ஆன வேல்யூ டப்பிளா வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. எனக்கு b ல நான் கன்வெர்ட் பண்ண லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்திருக்கு பாத்தீங்களா. அப்போ அது டப்பிள் வேல்யூல வந்து லிஸ்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போ நம்ம லிஸ்டா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்ல என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம், ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும், எது வேணாலும் நம்ம இப்போ இதுல பண்ணிக்க முடியும். இப்போ நான் எப்படி எனக்கு அந்த a ஆஃப் இண்டெக்ஸ் 0ல எனக்கு அந்த 1க்கு பதிலாக 15 வரணும்னு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போ ட்ரை பண்றேன். ஓகேயா, இப்போ நான் b ல வந்து லிஸ்டா அதை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், ஏவை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அதனால b நான் கொடுத்தா மட்டும்தான் அதை எனக்கு கன்வெர்ட் பண்ணும். இல்லை நான் a ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் அந்த டப்பிள் ஆப்ஜெக்ட் வந்து does not support item assignment எரர் தான் வரும். ஓகே, இப்போ b ல a வேல்யூவை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணதுனால இப்போ நான் p ஆஃப் a-னே கொடுக்குறேன். p ஆஃப் 0 ஈக்குவல் டு அந்த இடத்துல எனக்கு 15 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரன் பண்றேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜூம் பண்றேன் பாருங்க. என்ன கொடுத்துருக்கேன், p ஆஃப் 0 அப்படின்ட்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூல எனக்கு 1க்கு பதிலாக 15 ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்டா சேஞ்ச் பண்ணதுல நான் கொடுத்துருக்கேன். எனக்கு எப்படி வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டப்பிள் வேல்யூ அப்படியே தான் வந்திருக்கு, சேஞ்ச் ஆகவே இல்லை. அதை நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த 1 இருந்த பிளேஸ்ல 15 சேஞ்ச் ஆகி 15 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேயா, இப்போ நம்ம இதுல என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பாப் கொடுக்குறேன், p.pop அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பாப்னு சொல்லிட்டு நம்ம எம்டி பிராக்கெட் கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது லாஸ்டா இருக்க டிஜிட்டை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன், லாஸ்ட் டிஜிட் எனக்கு ரிமூவ் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே, எஸ் வந்துச்சு. நான் இப்போ ஜூம் பண்றேன் பாருங்க. என்ன கொடுத்துருக்கேன், b.pop அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, லாஸ்டா இருந்த 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு 15 2 3 மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேயா, இவ்வளவுதான் சிம்பிள் டப்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, இப்போ டப்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிருக்கும். அண்ட் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும். ஓகேயா, பட் ஆனா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கலெக்ஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னா அது வந்து ஆர்டரையும் வந்து ஃபாலோ பண்ணாது, நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூவையும் அக்செப்ட் பண்ணாது. அது என்ன அப்படின்னா அதுதான் செட். ஓகேயா, செட்னா என்ன அப்படின்றதுதான் இப்போ நம்ம டப்பிள் லிஸ்ட் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல செட்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ரீஃபா பார்க்கலாம். ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ப்ரீஃபா அது என்ன அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஸோ டோன்ட் மிஸ் தி நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்க கோல்டன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.